ரௌத்திரம் பழகு. போயிட்ட முன்னாடி முத்து நான் இன்டர்நேஷ்னல் பிளேஸே நாங்கள் 7 பேர் இருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் இது வந்து கிடைக்க மாட்டேங்குது. படித்து முடிச்சுட்டு எல்லாம் டிகிரி முடிச்சிட்டோம். அப்பயும் வந்து இங்கே வந்து கடலூரில் நம்ம தமிழ்நாட்டில்னு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பிளேஸ் இருக்காங்க, நிறைய இந்தியா பிளேஸ் இருக்காங்க, தமிழ்நாட்டிலே நிறையா பிளேஸ் இருக்காங்க. ஆனால் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதில்ல, எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் பண்ணுறதில்ல, என்கரேஜ் பண்ணுறதில்ல, ஃபஸ்ட்டு மோட்டிவேட் பண்ணவே மாட்டுறாங்க கேர்ள்ஸு. விளையாட்டில் முன்னேறவில்லை, நம்ம நாடு போட்டி போடுவதே இல்லை. விளையாட்டில் முன்னேறவில்லை, நம்ம நாடு போட்டி போடுவதே இல்லை. பதக்கம் வாங்கியோர் பட்டியல் நீண்டு கிடக்கு, நம்ம நாட்டின் பெயர் இல்லையே. பதக்கம் வாங்கியோர் பட்டியல் நீண்டு கிடக்கு, நம்ம நாட்டின் பெயர் இல்லையே. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டோட அங்கீகாரமாக சில நேரங்களில் மாறுது. உசேன் போல்ட் மாதிரியான நிறைய பேர் சின்ன சின்ன ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து, அந்த நாட்டுக்கான எந்த அங்கீகாரமும் இல்லாத நாட்டிலேருந்து கூட பதக்கங்கள்லாம் வாங்குறப்ப அந்த நாடே வந்து பெரிய பெருமைப்படுற விஷயமா அது மாறுது. மற்ற நாடுகள் வந்து பெரிய ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஹாக்கியில், ஃபுட்பாலில், அத்லெட்டில் நம்ம எவ்வளோ மெடல் வாங்கிட்டு இருந்தோமோ அதுக்கு நேர் எதிராக இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒலிம்பிக்கில் ஒரு வேளை வந்து மெடலே வாங்காத நாடுகள்லாம் வந்து அடுத்தடுத்து ஒலிம்பிக்கில் கலந்துக்க வேணாம் அப்படின்னா இந்தியாலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியில் வந்துருக்கணும். அவ்வளோ மோசமாக இருக்குது. 1-2 பேர் வாங்குறவங்க கூட வந்து தனிநபர் முயற்சிகளை தான் வாங்கியிருக்காங்க. துப்பாக்கி சொல்கிறது இந்த மாதிரி அவங்களே தனியாக ஏதாவது முயற்சி எடுத்து அந்த இதில் இண்டிவிஜுவலாக போகிற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கே தவிர, ஸ்போர்ட்ஸில் ஒரு டீம் ஸ்பிரிட்டோட விளையாடுற பெரிய ஸ்போர்ட்ஸில் வந்து இந்தியா கிட்டத்தட்ட 0 அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்குது. இந்தியாவில் வந்து முஸ்லீமு, இந்து, கிறிஸ்டினு அப்படி ஒரு 3 ரிலீஜன் இருக்குது. கிரிக்கெட் ஒரு ரிலீஜன், 4th ரிலீஜன். அது நிறைய பேருக்கு தெரியும். கிரிக்கெட் விளையாட பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். 2 minutes மேகி போட ரெடி. தெரியாதவங்களுக்கு எதுவும் தெரியாது. சண்டே ஆஃபீஸ் வச்சா கூட போக மாட்டேன், நின்றுவேன். ஏன்னா எனக்கு கிரிக்கெட் தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அல்லது கேம்ஸ்னு சொன்னோம்னா கிரிக்கெட் மட்டும்தான் இருக்கா, வேறு எந்த விளையாட்டுமே இல்லையா? இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி என்னாச்சு? இங்கே வந்து ஃபுட்பால் அவ்வளோ டீம்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் எங்கே போச்சு? பாக்ஸிங் எங்கே போச்சு? பேட்மிண்டன் எல்லாமே அழிஞ்சு போய் எல்லாத்துக்கும் ஸ்பான்சரே இல்லைன்ற மாதிரியான சூழலில் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு மட்டுமே இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது இல்லாமல் அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஸ்போர்ட்ஸுக்காக யூத் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து செலவு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஸ்போர்ட்ஸுக்கான ஸ்கூல்ஸ் இருக்குது, கோட்டாவில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, கிளப்ஸ் இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஆனால் பதக்கம் வாங்குறது அல்லது போட்டியில் ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த இடத்துக்கு ஏன் இந்தியாவிலேருந்து யாருமே போகல அப்படிங்கிற கேள்வி தான் முக்கியமாக இருக்குது. கோடி கோடியாய் கொடுத்து மட்டை பந்து வளர்த்திட்டோம், கூடை பந்து கால் பந்து எல்லாம் மறந்து விட்டோம். விளையாட்டில் முன்னேறவில்லை, நம்ம நாடு போட்டி போடுவதே இல்லை. விளையாட்டில் முன்னேறவில்லை, நம்ம நாடு போட்டி போடுவதே இல்லை. ஒருத்தர் ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ளே வர்றதுக்கு, அவருக்கு தேவையான பயிற்சியெல்லாம் கிடைக்கிறதுக்கு, ஒரு முக்கியமான போட்டியிலெல்லாம் அவர் வின் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே அரசாங்கத்தோட சப்போர்ட் வேணும். சில சமயங்களில் விளையாட்டுத்துறை சார்ந்தே அவர் ஒரு இக்கட்டான பிரச்சனையில் சிக்கிக்கிறும்போது அரசாங்கம் அந்த பிளேயர் கூட நிற்கணும். அப்படி அரசாங்கம் வந்து ஒரு பிளேயரை வந்து
ஒரு நிற்கதியாக விட்டுட்டு போயிட்டா அந்த பிளேயருக்கு அது எவ்வளோ பெரிய பேரிழப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 2006 தடகள வீராங்கனை சாந்திக்கு நடந்தது ஒரு உதாரணம். தோஹா ஏஷியன் கேம்ஸில் சாந்தி வின் பண்ணப்போ இந்தியாவே உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நின்றுச்சு. ஆனால் இந்த வரவேற்பு, இந்த கொண்டாட்டம் இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கும் போதே சாந்திகிட்ட இருந்து அந்த வெள்ளி பதக்கம் வந்து பறிக்கப்பட்டுச்சு. உடல் பரிசோதனையில் அவங்க வந்து ஆண் தன்மை வந்து அவங்க உடலில் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து தகுதி இழப்பு பண்ணப்பட்டாங்க. ஏஷியன் கேம்ஸ் சில்வர் மெடல் இது வாங்குறதுக்கு முன்னால் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஃபைனான்ஷியலாக, சைக்காலஜிக்கலாக, மற்றபடி டயட் லெவலில் இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை வந்து நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது. சரியான எங்கள் அம்மா அப்பா ஒரு கூலி தொழிலாளிங்கிறனால எனக்கு அவங்களால ஒரு சரியான சாப்பாடு அவங்களால கொடுக்க முடியலை. ஃபைனான்சியல் லெவலில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நல்ல ஷூ வாங்க முடியாது, ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்க முடியாது, ஓடுறதுக்கு உள்ள ஒரு ஸ்பைக்ஸ் கூட என்னால் வாங்க முடியாமல் என்னோட அத்லீட்டு என்னோடய ஃப்ரெண்டே அவங்க யூஸ் பண்ணிவிட்டு வேணாம் அப்படின்னு வீசின ஸ்பைக்ஸை எடுத்து தான் நான் ஓடி வந்து அதை ஸ்டிச் பண்ணி கொண்டு போய் தச்சு நானே அதை போட்டு ஓடி தான் வந்து அந்த 11 இன்டர்நேஷ்னல் மெடல் நான் வாங்கியிருக்கேன். இன்டர்நேஷ்னல் மெடல்ஸ். இது ஏஷியன் கேம்ஸ் மெடலு, இது இண்டோர் ஏஷியன் கேம்ஸ் மெடலு, இதுதான் இண்டோர் ஏஷியன் கேம்ஸ். அந்த வீட்டோட வரவேற்பறை முழுக்கவே வந்து அவங்க சர்வதேச அளவுலையும் தேசிய அளவுலையும் வின் பண்ண ட்ராஃபி, மெடல் எல்லாமே வந்து அப்படியே வரிசை கட்டி இருந்துச்சு. இது 2003 கொரியா பீஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் மெடலு, இது 2003 சில்வர் மெடலு. எல்லாத்துக்குமே வந்து ஏஷியன் கேம்ஸ் மாதிரி ஒரு முக்கியமான போட்டியில் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பரவசமான அனுபவமாக தான் இருக்கும். ஆனால் சாந்தியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கெட்ட கனவு மாதிரி தான் ஆகிப்போச்சு. சாந்திக்கு நடத்தப்பட்ட பாலின பரிசோதனை இன்னை வரைக்கும் ஒரு பெரிய விவாதமாக தான் இருக்குது. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்த வீராங்கனைகள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக காலப்போக்கில் இந்த மாதிரி ஆண்தன்மை அதிகரிக்கலாம். அப்புறம் வந்து இன்டர்செக்ஸ் பிரிவை சேர்ந்தவங்களாம் அவங்க மாறலாம். இப்படி பலவிதமான சாத்தியங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து சாந்தி மாதிரி இந்த மாதிரி பிரச்சனையில் சிக்கிற வீராங்கனைகளுக்கு சாதகமான விஷயங்கள். ஆனால் இதையெல்லாம் வந்து அந்த நேரத்தில் பரிசீலிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஹியூமன் ரைட்ஸில் யூஎன்லேயே பேசியிருக்காங்க, அதை பற்றி ஐநா சபையில் ஜெனீவாவில் பேசியிருக்காங்க. இது ஹியூமன் வயலன்ஸ்னு பேசியிருக்காங்க. ஆனால் எனக்கு எங்கே போகிறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கும் அந்த அளவுக்கு பண வசதி இல்லை. அவங்க கூட போய்ட்டு சண்டை போட்டு அதை பேசி நான் என்ன பண்ணணும், எனக்கு உள்ள உரிமை என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு என்னால் முடியலை. அந்தளவுக்கு எனக்கு பண வசதி கிடையாது. இதுதான் என்னோடய லைஃப், இதுதான் என் தலையெழுத்து அவ்வளோ நினச்சிட்டு அவ்வளோ விட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய பண வசதி இருந்தால் நிச்சயமாக நானும் போயிட்டு அதை போராடி என்னோடய மெடலை நான் மறுபடியும் வாங்கியிருப்பேன், நான் மறுபடியும் ஓடியிருப்பேன். தன்னை வந்து ரன்னிங்கில் வந்து ஒரு தகுதியான நபரை அவங்க வச்சுருந்தா கூட அந்த துறை சார்ந்த ஒரு வேலைங்கிறது அவங்களுக்கு இன்னும் முழுமையாக கிடைக்கவே இல்லை. பொருளாதார வசதிக்கு சாந்தி நம்பியிருக்கிற ஒரே விஷயம் வந்து செங்கச்சூளை தான். 1000 கல் அறுத்தா 200 ரூபாய், இந்த மாதிரி கணக்கை நம்பி தான் சாந்தியும் அவங்களுடைய குடும்பமும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுதான் என்னோட பழைய வீடு. அந்த லாஸ்ட்டு அந்த போர்ஷன் வந்து கிச்சன், அடுத்து வந்து பெட்ரூம், இது வந்து ஹால். தான் ஃபஸ்ட்டு என்னோடய வீடு. எத்தனை வருஷமாக அங்கே இருந்தீங்க? நான் பிறந்ததுலேருந்து இதெல்லாம் இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம். அந்த கதவு வந்து இது செல்ஃபு, அதெல்லாம் வந்து சாப்பாடு எல்லாத்தையும் அங்கே தான் வச்சுப்போம். நாய்க்கு தின்றும்ல என்ன, அதெல்லாம் வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டு முடிச்சு அதில் மேலே எடுத்து வச்சிடணும். இதே மாதிரியான பிரச்சனை வந்து தென்னாப்பிரிக்காவில் கேஸ்டர் செமினியாங்கிற ஒரு பிளேயருக்கு ஏற்பட்ட போது அந்த நாட்டு அரசாங்கமும் அந்த நாட்டு மக்களும் அவங்க கூட வந்து பக்கபலமாக நின்னாங்க. அவங்க கொடுத்த ஆதரவில் கேஸ்டர் செமினியா அதுக்கு அடுத்த வருடம் நடந்த போட்டியிலெல்லாம் வின் பண்ணாங்க. அடுத்து நடந்த ஒலிம்பிக் போட்டியில் அந்த நாடு சார்பாக கொடியேந்திட்டு அணிவகுப்பில் போனாங்க.
இந்த அளவு வந்து ஒரு வரவேற்போ அல்லது ஒரு ஆதரவோ வந்து சாந்திக்கு வந்து நம்ம ஊரில் கிடைக்கல. ஜெகமது போற்றுகின்ற வகையில் எந்தன் திறமையை வென்றெடுத்தேன். ஜெகமது போற்றுகின்ற வகையில் எந்தன் திறமையை வென்றெடுத்தேன். பதக்கங்கள் கோப்பைகளாய் வாங்கி குவித்தேன், பலனேதும் கிடைக்கவில்லை. பதக்கங்கள் கோப்பைகளாய் வாங்கி குவித்தேன், பலனேதும் கிடைக்கவில்லை. உதவிகள் வாய்ப்பு எல்லாம் மறுக்கப்பட்டு நிற்கதியாக நின்றேன். உதவிகள் வாய்ப்பு எல்லாம் மறுக்கப்பட்டு நிற்கதியாக நின்றேன். இந்திய திருநாட்டில் வழியும் இன்றி கூலி வேலை செய்யுகின்றேன். இந்திய திருநாட்டில் வழியும் இன்றி கூலி வேலை செய்யுகின்றேன். எனக்கு சப்போர்ட்டுக்கு யாராக இருந்திருக்கணும், அதுவும் இல்லை. நான் ஒரு தனி மரங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் அவங்க கூட போயிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, போராட முடியாது. நாங்கள் இருந்து என்ன கதை அழுதுகிட்டு உட்காந்துருக்கலாம், அவ்வளோதான். யாரும் முன் வரலை. எனக்கு என்னன்ட்டு போயிட்டாங்க எல்லாரும். அவங்கவுங்க பிஸ்னஸ் அவங்க பார்த்து போயிட்டாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட நான் மட்டும்தான். ரௌத்திரம் பழகு.